ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைன்ஸ் கேட் பிளேல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான தி பீ கீப்பர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் லைன்ஸ் கேட் பிளேல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. டேவிட் அயர் டைரக்ஷன்ல ஜேசன் ஸ்டாத்தம், எமி ரேவர், பாபி நடேரி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 45 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். படத்துடைய ஆரம்பத்துல ஒரு ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. அவங்களுடைய டெனண்டா படத்துடைய கதாநாயகனான ஜேசன் ஸ்டாத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பீ கீப்பரா இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த ஸ்கூல் டீச்சர் பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறக்குறாங்க. இதுக்கப்புறமா சாதாரண பீ கீப்பரா இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா சூசைட்கான பின்னணி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக களமிறங்குறாரு. ஹீரோவுடைய மாசான பின்னணி என்ன, இவர் அந்த டீச்சருடைய சூசைட்க்கு காரணமானவங்களை எப்படி ட்ராக் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிறார் அப்படின்றத இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய பெரிய பிளஸே பாத்தீங்கன்னா ஜேசன் ஸ்டாத்தமுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸும் தான். இந்த படத்துல இருக்கிற கில் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரூட்டலா இருக்கும். ஒரு சாப்பிடம் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருந்து உங்களோட முகத்தை வந்து திருப்பிடுவீங்களா, அந்த மாதிரியான காட்சிகள் சிலதெல்லாம் இருக்கு. சோ லைட் ஹார்டட் பீப்புளா இருந்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்றீங்க. கொரிய ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல இருக்கிற சில காட்சிகள்ல பாத்தீங்கன்னா வில்லன் இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோ போவாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிரடியா வந்து ஃப்ரண்ட் கேட் வழியா போற மாதிரியான சீக்வன்சஸ் வந்து அமைச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அந்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் நீங்க லாஜிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. லாஜிக்லாம் ஓரமா வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும். கார்பரேட்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனை எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய கடைசி காலங்கள்ல அவங்களுடைய பணத்தை அபகரிக்கிறதுக்காக அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஃபேக்டர் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆகும். அதனாலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ பண்ற அந்த வயலண்டான சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா வில்லன்ஸ் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு அன்டச்சபிள் வில்லன்ஸா இருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷன் நடிச்சா அவங்களை பார்க்க கூட முடியாது, அந்த மாதிரியான ஒரு நபர்ல இருப்பாங்க. சோ அவங்களை அதிரடியா இறங்கி ஹீரோ அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆக்ஷன் காட்சிகளுக்கான அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளே ரொம்ப கிரிப்பிங்கா கொடுத்திருப்பாங்க. பெருசா டல் மூவ்மெண்ட் அப்படின்றது இந்த படத்துல இருக்காது. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருக்காங்க. படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே பெருசா அது படத்துடைய ஃப்ளோ வந்து அஃபெக்ட் பண்ணல. சோ அதை பத்தி நம்ம பேச வேணாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இருந்தாலுமே அடல்ட் கண்டென்ட் பத்தின ரெஃபரன்சஸ் நிறைய இடங்கள்ல இருக்கும். அதே மாதிரி ரத்னம் தெரிக்கிற காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. தி பீ கீப்பர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.